நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக 2 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கட்சிகள் எல்லாம் வேலையில் இறங்கிட்டாங்க. என்ன வேலை? பணப்பட்டுவாடா வேலை. அண்ணே எங்க ஊர் மொடக்குறிச்சியில் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே அண்ணா நகரில் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே ஆவடியில் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே ஆலங்குடியில் பணம் கொடுத்துருக்காங்கண்ணே. ஆலங்குளத்தில் பணம் கொடுக்குறான்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இந்த தெருவில் பணம் கொடுக்குறாங்க, அந்த ஏரியாவில் பணம் கொடுக்குறாங்க. சகட்டு மணிக்கு 234 தொகுதியிலும் திமுக, அதிமுக, தாவேகா என்று பணத்தை அள்ளி வாரி இறச்சிக்கிட்டு இருக்காங்க. வாக்கிற்கு 500 தொடங்கி 5000 வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. சில இடங்களில் டோக்கனை கொடுத்து 25000 நாங்கள் ஜெயிச்சா தரோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையும் மாறி இருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை தேர்தலில் பணம் கரபுரண்டு ஓடுது. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள்ட்ட. எல்லாரும் சொல்கிறது நேர்மையான ஆட்சி வரணும், எல்லாரும் சொல்கிறது ஊழலாத ஆட்சி வரணும், எல்லாரும் சொல்கிறது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத ஆட்சி வரணும், எல்லாரும் சொல்கிறது நல்ல ஆட்சி வரணும். வாக்கிற்கு பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கினா நேர்மையான நல்ல ஊழலற்ற கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத ஆட்சி எப்படி வரும்? 10 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைப்பாரா இல்லை மக்களுக்கு செய்கிற சேவையாக நினைப்பாரா? 10 கோடியை போடுறாரு, கண்டிப்பாக 50 கோடி எடுப்பார்ல. 50 கோடி போடுறாரு, 500 கோடி எடுப்பார்ல. அப்போ மக்கள் நினைக்கிறான் நீ கொள்ளையடிச்சது தானே தர்றேங்கிறான். அரசியல்வாதி நினைக்கிறான் நீ வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறேங்கிறான். கொள்ளையடிச்சிட்டு கொடுக்குறன்னு மக்களும் வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறேன்னு அரசியல்வாதியும் நினைச்சதுனால நாட்டில் எந்த விதமான நன்மையும் நடைபெறலை. எல்லாரும் சொல்றது ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. இதனால நல்லவர்கள் நேர்மையானவர்கள் வாக்கிற்கு பணத்தை வாங்காம ஓட்டு போடுறவங்களுடைய வாக்கும் என்ன ஆயிருது? அது அதிகாரத்தை நோக்கி போகாம அது ஒரு சிறுபான்மையாகவே இருந்து போயிடுது. பெரும்பான்மை வாக்கிற்கு பணத்தை கொடுக்குறாங்க. நிறைய பேர் பணம் வாங்குவதை விரும்பலை தான், பணத்துக்காக மட்டுமே ஓட்டு போடலை தான், பணம் மட்டுமே ஓட்டை டிசைட் பண்ணல தான், எல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி இதை தடுப்பது? உண்மையிலே இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. வாக்கிற்கு பணம் கொடுப்பது சட்டப்படி குற்றம். அப்படி வாக்கிற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய வேட்பாளரை தகுதி நீக்கம் கூட செய்யலாம். கொடுக்கும் போதே தகுதி நீக்கம் செய்யலாம். அப்புறம் கொடுக்கும் போதே எப்படி தடுப்பது? தனி மனிதன் தடுத்தா அடிச்சு போட்டுருவான், கட்சிக்காரங்க வந்தால் பிரச்சனை பண்ணுவான். இன்னைக்கு காரைக்குடியில் காங்கிரஸ் பணத்தை தேர்தல் பறக்க முடியாது பிடிச்சிருச்சு. பிடிச்ச பணத்தை இவன் போய் பறிச்சுட்டு ஓடிச்சான். அப்போ இந்த மாதிரி அதிகார செல்வாக்க பயன்படுத்துவாங்க. அதற்கு இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு இணைய பக்கம், ஒரு ஆப் செயலி இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. இந்த செயலி மூலியமாக எளிதாக வாக்கிற்கு பணம் கொடுப்பதை நாம் தடுக்க முடியும். இந்த இசிஐ ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே ஓட்டர் சர்வீசஸ் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு 2 பக்கம் உருவாகும். இதில் ஓட்டர் சர்வீஸில் நம்ம ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, உங்கள் நேம் இருக்கான்னு பார்க்குறது, உங்கள் பூத்தை பற்றி பார்க்குறது. 2வது அந்த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கம்ப்ளைண்ட் சி விஜில் அப்படிங்கிற ஒரு பக்கம் உருவாகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மொழி, ஆங்கிலமா, இந்தியா, தமிழா, மலையாளமா, இந்தியாவில் கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கும். அல்ல இப்போ இங்கே தமிழ்னா தமிழில் போகலாம், ஆங்கிலம்னா ஆங்கிலம் போகலாம். தமிழில் போனால் மொபைல் எண் அலைபேசி எண் கேட்கும், அதை கொடுத்து ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபியை கொடுத்த உடனே புகைப்படமாக கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா, வீடியோவா, ஆடியோவா, என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்டு மேலே கேட்டிருப்பாங்க. பணம் கொடுக்குறாங்க, லிக்கர் சப்ளை பண்ணுறாங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்க, அது மாதிரியான கம்ப்ளைண்ட் வரிசையாக வரும். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எழுதலாம், குரல் பதிவு போடலாம், வீடியோ எடுக்கலாம். இது எல்லாமே அந்த ஆப் மூலிமா தான் பண்ணணும். ஆப் மூலிமா பண்ணிட்டீங்கன்னா அதில் கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மணி டிஸ்ட்ரிபியூஷன், கிஃப்ட்ஸு கூப்பன் டிஸ்ட்ரிபியூஷன், லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அனுமதி இல்லாமல் போஸ்டர் ஓட்டுறாங்க, வெஹிக்கிள் கான்வே வித்தவுட் பெர்மிஷன், இது எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பெர்மிஷன்லாம் அவங்க பணம் நம்ம முதல்ல தடுக்க வேண்டியது இந்த வாக்கிற்கு பணத்தை கொடுப்பது. அப்போது மணி டிஸ்ட்ரிபியூஷன், கிஃப்ட் கூப்பன் இது 2ஐயும் கொடுக்குறாங்க. பணம் பரிசு பொருள் அனுமதியற்ற பதாகை சுரட்டி ஆயுதங்களை கொண்டு அச்சுறுத்துவது, அனுமதியற்ற வாகன அமைப்பு, சாதி மத விஷம கருத்தை பரப்புதல், தடை செய்யப்பட்ட நேரத்துக்கு பிறகும் ஒளிபரப்பு பயன்பாடு, இது எல்லாத்தையுமே ஒரு சாதாரண குடிமகன் தன் மொபைல் மூலமாகவே தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ண 15 நிமிஷத்தில் தேர்தல் பறக்கும்படி அந்த இடத்துக்கு நிற்கணும், வரணும். இது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குது. அப்போ எளிதாக நாம் நம்ம ஏரியாவில் நடக்கக்கூடிய அந்த பணப்பட்டுவாடாவை ஒரு செல்ஃபோன் ஆப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓடிபி மட்டும் வைத்து பயன்படுத்தலாம். இதில் நம்மளுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷனை எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்முடைய பேரோ நம்முடைய புகைப்படமோ நம்முடைய தனிநபர் உரிமை அதில் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்படுது.
நீங்கள் வந்து இதை எடுத்து நியூஸ் 7ல் பேச சொல்லுங்கள், புதிய தமிழில் பேச சொல்லுங்கள், அதில் பேச சொல்லுங்கன்னா அதுக்கான நேரம் இந்த இன்னொரு 36 மணி நேரம் ரொம்ப குரூசியலான டைம். இன்னைக்கு இரவு தான் முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் நடைபெற போகுது. இந்த 20ஆம் தேதி இரவு, 21ஆம் தேதி இரவு, 22ஆம் தேதி இரவு, இந்த 3 நாட்களில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக நடக்க இருக்கிறது. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம அலைபேசி மூலமாக ECI நெட் அப்படிங்கிற இணைய பக்கத்திற்கு போய், ஆப்புக்கு போய், அதில் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் சி விஜில் அப்படிங்கிற அந்த பக்கத்தை கிளிக் பண்ணி நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய அந்த பணம் குடிக்கிறத கையும் களவுமான்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் போய் பிடிச்சா உங்களை அடிப்பார், நீங்கள் போய் பிடிச்சா உங்களை தடுப்பார், உனக்கு என்னப்பா தேவையில்லாத வேலைம்பார், வெளிப்படையாக கொடுத்துட்டு இருக்கான். தமிழ்நாடு முழுக்க பட்ட பகல், இன்னைக்கெல்லாம் பகல்லையே பணப்பட்டுவாடா. வெரிஃபைலாம் பண்ணுறதுல எத்தனை ஓட்டுங்க? 5 ஓட்டு 2500 5000 50 ஓட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு 50,000 வாங்கிட்டு போட கூட நான் ஒரு தம்பிட்டு சொன்னேன். 50 ஓட்டு சொல்லி வாங்கிட்டு போ, இவனுக்கு செக் பண்ணாமல் போயிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படி எல்லா கட்சியுமே பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்குது. அதில் ஒரு கட்சி மட்டும்தான் வாக்கிற்கு பணத்தை கொடுக்காம தனிச்சு நாம் தமிழ்ச்சி நிற்குது. ஆனால் இந்த 3 கட்சிகளும் புதிதாக வந்த தாவேக்காவும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி 500 தொடங்கி 5000 வரைக்கும் தொகுதிக்கு தகுந்தவாறு பணத்தை அள்ளி வாரி இறைக்கிறாங்க. இதை தடுக்கலைன்னா, குறைந்தபட்ச ஜனநாயகத்தை கூட தமிழ்நாட்டில் காப்பாற்றவே முடியாது. இப்போதான் அவன் பணத்தை கொடுக்குறான், கொள்ளையடிச்ச பணத்தை போராத்தியும் இதை போய் தடுக்க சொல்றீங்களே, அவன் எப்போதான் செலவு பண்ணுவான் கொள்ளையடிச்ச பணத்தை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாதிரி ஒரு ஆபத்து எதுவுமே கிடையாது. கொள்ளையடிச்ச பணத்தை தானே அவன் கொடுக்குறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவன் கொள்ளையடிக்கத்தானே கொடுக்குறான். கொள்ளையடிச்ச பணத்தை கொடுக்குறானா, இன்னும் கொள்ளை அடிப்பதற்கு கொடுக்குறானா? இப்பயாச்சும் அவன் செலவு பண்றானீங்கன்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் அவன் என்ன பண்ணுவான்? இதை பயன்படுத்தி மக்களுடைய ஏழ்மையை, வறுமையை, அறியாமையை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து சத்தியம் வாங்கி, பாலில் சத்தியம், பிள்ளை மேலே சத்தியம், சாமி மேலே சத்தியம், குலசாமி மேலே சத்தியம் வாங்கி ஓட்டை வாங்கி போயிடுவான். மீண்டும் இதே திருட்டு, இதே இருட்டு, இதே ஊழல், இதே லஞ்சம், இதே கரப்ஷன், இதே கலெக்ஷன், இதே கமிஷன், இதே கான்ட்ராக்ட் பிரச்சனை, இதே சாலை ஒழுங்கு பிரச்சனை, இதே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதே குடிநீர் தட்டுப்பாடு, இதே பள்ளிக்கூடம் இல்லாத, மருத்துவமனை இல்லாத, அடிப்படை வசதிகள், அத்தியாவசிய வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு அரசு தான் மீண்டும் வரும். பணத்தை கொடுக்க அவங்க விரும்பினாலும் வாங்க மாட்டோம் நாம நிற்கணும். நாம பணமே கேட்டாலும் அவங்க கொடுக்க முடியாத நிலைமைக்கு வரணும். பணம் கொடுத்தா ஓட்டு விழாதியா அப்படிங்கிற நிலைமை வந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு நல்ல அரசியல், நேர்மையான அரசியல், ஜனநாயக அரசியல் பிறக்கும். எல்லார்ட்டும் சொல்லுது எல்லாம் பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிடுவான், நீங்களாம் கத்தி வேஸ்ட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு மத்தியில் குறைந்தபட்சம் படித்தவர்கள், இளைஞர்கள், இதில் கட்சி பாகுபாடின்றி எல்லா கட்சியிலையும் வந்து இந்த ஓட்டுக்கு கொடுக்கூடாதுங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கூடாங்க அப்படிங்கிற அரசியல் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் இதை இளைஞர்கள் சமூக வலைதளத்தை கையாளக்கூடிய இன்ஸ்டாகிராம் உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, சோசியல் மீடியாவில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, சமூக வலைதளத்தை வெட்டியாக எதையோ பார்க்குறோம். ஒரு 5 நிமிடம் நம்மளை தாண்டி நம்ம ஏரியாவில் பணம் கொடுக்க முடியாது, நமக்கு தெரியாமல் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவான். அது நீங்கள் கையும் களவுமாக ஒரே ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆடியோ இந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு போட்டிங்கன்னா 15 நிமிடத்தில் பறக்கும் படை வந்து பிடிக்கும். நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அந்த ஆப் மூலியமாக போய் உடனடியாக வரும். அது ஒரு குறைந்தபட்சமாக லட்சக்கணக்கான நேர்மையான வாக்குகளை ஏதோ ஒரு கட்சிக்கு, அது எந்த கட்சிக்கும் போட்டோம், ஆனால் நேர்மையாக போட்டோம். பணத்தை கொடுத்து ஓட்டு போடுற இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு ஒரு வகை கிடைத்திருக்குது. இந்த ECI நெட்டின் மூலமாக எளிதாக இந்த பணத்தை கொடுப்பதை தடுக்க முடியும். 1952 கொடுத்துருக்காங்க. நாடே நாசமாக கிடக்குது. மீண்டும் பணம் கொடுக்குற இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்படணும்னா இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைந்து, நாம் பறக்க முடியல அதிகாரிட்ட கேட்டால் என்னங்க ஊருக்கு வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வரமாட்டீங்களா, கம்ப்ளைண்ட் வந்தாலும் வர முடியுங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட போய் எங்க சார் கொலை நடக்குது நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா எங்களுக்கு தகவலே தெரியாதுமாங்க. ஒரு திருட்டு நடக்குது நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு கொலை நடக்குதா கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு வெடிகுண்டு வைக்க போகிறாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் காவல்துறைக்கே வரும். அவங்களுக்கு என்ன யானோதியமாக பிறக்கும்? தேர்தல் பறக்கும் போது தெருவில் தான் நிற்பாங்க. தெருவில் நிற்கிற கடலை மிட்டாய் வியாபாரி, பால் வியாபாரி, மீன் வியாபாரி பிடிக்கிறாங்க. ஏன்னா ஊருக்குள்ள கம்ப்ளைண்ட் இல்லை, ஊருக்குள்ள யாரும் சொல்றது இல்லை. அப்போ ஊருக்குள்ள ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் கூட இருக்க மாட்டானா, ஒரு ஊர்ல ஒருத்தன் கூட துணிச்சல்காரன் இருக்க மாட்டானா, ஒரு ஊர்ல ஒருத்தன் கூட இந்த மாதிரி செல்போனை பயன்படுத்தி இந்த ஆப் மூலியமாக இந்த திருட்டு கும்பலை பிடிச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டானா? இருக்கிறாங்க. அவர்கள் இந்த திருட்டு கும்பலை பிடித்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் குறைந்தபட்ச நேர்மையோடு அறத்தோடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இன்னைக்கு இரவிலிருந்து இந்த சிவராத்திரி மாதிரி தூங்காமல் இருந்தாவது இந்த திருட்டு கும்பலை பிடிச்சி தேர்தல் பறக்கும்படை ஒப்படைப்போம். பறக்கும்படை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதனால் தயவு செய்து இன்னைக்கு இரவு மட்டும் இந்த பறக்கும்படை கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. தமிழ்நாடு முழுக்க பணம் பறந்து வந்துகிட்டு இருக்கு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,
இளம் தலைமுறை தானே நீ